தமிழ்நாட்டின் முன்னணி நடிகராக இருந்த S.A. சந்திரசேகரின் மகனாக தமிழ் சினிமாவிற்குள்ள வந்தார் விஜய். சில படங்கள் அவருக்கு நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்று தந்தது. ஒரு கட்டத்துல அவரோட முக தோற்றத்தை கூட கடுமையான விமர்சனம் செய்தாங்க. ஆனா எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு நிலையான இடத்தை பிடிச்சாரு விஜய். கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கிய அவரோட வெற்றி சமீப காலமாக அசுரத்தனமாக வளர்ந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் திரைப்படத்துக்கு இணையாக விஜயின் லியோ திரைப்படம் வசூல் சாதனை புரிந்திருக்கு. இருந்தும் ஹாலிவுட்லயே ரஜினிகாந்தை விட அதிகமாக சம்பளம் வாங்குபவர் தளபதி விஜய். இப்பொழுது உச்சத்துல இருக்கிற தளபதி விஜய் தன்னோட தளபதி 69 படத்துக்கு அப்புறமா இருந்து விலகி அரசியல் களத்துல இணைறாரு. இதுக்கான முன்னேற்பாடுகள் தொடர்ச்சியா நடைபெற்று வருது. போல இல்லாம ஷூட்டிங்கிற்கு வரும் ரசிகர்களை சந்திக்கிறதா வழக்கமாக்கிட்டு இருக்காரு விஜய். அது மட்டும் இல்லாம பொதுவாக விஜய் ஜோசப் விஜயினேயே அரசியல் வட்டாரங்கள்ல பிரபலப்படுத்தி இருக்காங்க. தன்னை ஒரு மதத்திற்கு அடையாளப்படுத்த விரும்பாத விஜய் இந்த கோட்பாட்டை உரைக்கிற முடிவோடு களமிறங்கி இருக்காரு. இதன்படி சமீபத்தில் அவர் சாய்பாபா கோவிலில் சென்று வழிபாடு செய்த புகைப்படம் இணையத்துல வெளியாச்சு. இவரையே கட்சி மாநாட்டை மதுரையில பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருது. இந்த விழால விஜயின் மகன் சஞ்சய், மனைவி சங்கீதா ஆகியோர் கலந்து கொள்ள அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுறதுக்கும் அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்காம்.